என்று மனுநீதி சோழன் சொல்லுகிற பொழுது ஒரு அரசர் சபையில் இருந்த அமைச்சர் சொன்னாராம், ராஜா ராஜா ஒன்று வேணாம், நீங்கள் அரண்மனைக்கு வெளியிலே ஒரு மணியை கட்டி விடலாம். அந்த மணியை கட்டி விட்டோம் என்று சொன்னால் பிரச்சனை உள்ளவர்கள் வந்து மணியை அடிப்பார்கள். ஓ, அப்ப ஏதோ பிரச்சனை கட்ட நீங்க அரசரா இருக்கிறது, வெளியில போய் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேளுங்க, அப்ப அவங்க பிரச்சனை சொல்லுவாங்க, அந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்று மனுநீதி சோழனுக்கு அமைச்சர்களுக்கு அறிவுரை சொல்லி அங்கே ஒரு மணியை கட்டினார்கள். நான் சொல்வது மனுநீதி சோழன் காலத்தில். அப்படி மணி அடித்தால் அப்பொழுது அரசர் வெளியே வந்து உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டாராம். அது அரண்மனையில் இருந்த அரசர் வெளியே வந்து கேட்டதற்கு மனுநீதி சோழனுக்கு அப்படி புகழ் இருக்கிறது சொன்னால் இன்றைக்கு மணி கூட அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பிரச்சனையை நான் கோட்டையில் இருந்து நேரடியாக உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு நானே வருகிறேன் என்கிற திட்டம் தான் இந்த மக்களுடன் முதல் என்கிற அற்புதமான திட்டம். மனுநீதி சோழனை பார்த்ததில்லை, எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மனுநீதி சோழனாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆளுகின்ற காரணத்தினால் தான் இது போன்ற அற்புதமான திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது.